வெல்கம் பேக் கைஸ். ஸோ நம்ம சேனலில் 2 இயர்ஸ் முன்னாடி ரெட்மி சானிக் ஒயர்லெஸ் நெக்பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த 2023 அதோட சக்ஸஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்மி சானிக் ஒயர்லெஸ் இயர்ஃபோன் 2 தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 16 hours play time, அப்புறம் டூயல் மைக், ENC ஃபார் கால்ஸ், அப்புறம் IPXY, ப்ளூடூத் 5.2 Type-C போர்ட்டுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நமக்கு இந்த நெக்பேண்டோட நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எந்த ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அண்ட் இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட் இன் இந்தியா நெக்பேண்ட் தான். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சீலிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம நெக்பேண்ட் எடுத்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக கொடுக்கல, பரவாயில்ல. அண்ட் Type-C கேபிள் கூட பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைட்டாக இது இருக்குது. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு வழியாக இந்த நெக்பேண்டை நம்ம எடுத்தாச்சு. ஸோ சரி, ஓகே கைஸ், இந்த நெக்பேண்ட் நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக்பேண்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாடி ரீஜன் சிலிக்கானில் செஞ்சுருப்பாங்க. அண்ட் அது கீழே இருக்க ரீஜன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி ரீஜனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரியான ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுனால இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சீப்பான ஃபீலிங் கொடுக்குது. ஒரு 600-700 rupees நெக்பேண்ட் எந்த அளவுக்கு சீப்பான ஃபீலிங் கொடுக்குமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டோட சீப்னஸ் இருக்குது. அண்ட் பட்டன்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ், மைக்ரோஃபோன், அப்புறம் Type-C போர்ட், சார்ஜிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக டாக்டைலாக இருந்துச்சு. அதிலலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் ஒயர்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக திக்னஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்கான ஒயர் கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்போர்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்ல ஒரு ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். பட் மேக்னெட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் எந்த வித ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஏன் ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா இந்த நெக்பேண்ட் நமக்கு ஒரு சீப்பான ஃபீலிங் கொடுத்தாலுமே இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு இந்த நெக்பேண்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 22 grams தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நெக்பேண்ட் போட்டு யூஸ் பண்ணால் ரொம்பவுமே வேறு லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கழுத்தில் இருக்கிறதே தெரியும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்டில் ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணல. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த நெக்பேண்டில் நமக்கு டூயல் பேரிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த நெக்பேண்டை நம்ம 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் டூயல் பேரிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 meters கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா நெக்பேண்ட் ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் கொடுத்துருக்காங்க, SBC. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அவங்க AAC ஆடியோ கோடெக்குமே கொடுத்துருங்க. அது கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் IPXY ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நெக்பேண்டில் நமக்கு எந்தவித கேமிங் மோடுக்கான சப்போர்ட் கொடுக்கறனால நான் பர்சனலாக இந்த நெக்பேண்ட் கேமிங்க்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் வீடியோஸ் பார்க்கும்போது எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா வீடியோஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிளேயரே வீடியோ அண்ட் ஆடியோக்கான சிங்க் கரெக்ட் பண்ணிடும். ஆனால் கேமிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் ஒரு 16 hours பேட்டரி லைஃப் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த நெக்பேண்டில் பிடிக்காத விஷயம் என்னன்னா அதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ 2023 ஸ்டாண்டர்டில் மினிமம் நமக்கு 25 hours அப்படி இல்லைன்னா 30 hours ஆச்சும் பேட்டரி லைஃப் இருந்திருக்கணும். ஆனால் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 16 hours தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போதும் இதில்
3 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். பட் எப்படி பார்த்தாலுமே இதோட பேட்டரி லைஃப் வந்து நெகட்டிவ் தான். பட் எது நெகட்டிவ் கிடையாதுன்னா அதோட கால் குவாலிட்டி தான். ஸோ இந்த நெக் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் வந்து இஎன்சியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து இதான் பெஸ்ட் கால் குவாலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரெட்மி நெக் பேண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ எப்படி கால் குவாலிட்டி இந்த நெக் பேண்டில் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸலண்ட்டாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா 9.2 mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 9.2 mm டிரைவர் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. பேஸ் பஞ்சியாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரெபிளாக இருக்கட்டும், பேஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக மற்ற டோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணலனால சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டாக நல்ல சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இந்த நெக் பேண்டில் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு கேட்டோம். ப்ரைஸிங் நிறைய இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1200 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1200 rupeesக்கு இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ்மே வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட நெகட்டிவ்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னா டிசைன் வைஸ் நமக்கு வந்து இந்த நெக் பேண்டில் வந்து ஒரு சீப் ஃபீலிங் வந்து கொடுக்குது. அதான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட் நெகட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லை கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவுமே கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாசிட்டிவ்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் இதில் வந்து சீப்பான பில்டு குவாலிட்டி கொடுத்துருந்தாலுமே இது வந்து ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சூப்பராக வெல் பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1200 rupees கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி ரெட்மி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து 1000 rupees ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கால் குவாலிட்டி அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும். நீங்கள் தாராளமாக இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் மற்றபடி உங்களுக்கு வந்து பெரிய பேட்டரி லைஃபோ அப்படி இல்லைனா கேமிங் மோடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனிமேல் பெட்டரான பேட்டரி லைஃப் அண்ட் கேமிங் மோடோட வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.